ஹாய் வெல்கம் ஆல். 2016 டு 2026 இந்த 10 இயர்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸை தான் வந்து நம்ம டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற டாபிக் வந்து சதவீதம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5. உங்களுக்கு வந்து ஒரு கொஷினுமே வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ வந்து பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எந்த இடத்துலையுமே வந்து ஃபார்முலாஸ் இல்லாமல் கான்செப்ட்ஸ் லாஜிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ணுவோம். இந்த கிளாஸஸோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 5ஓட கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரு முக்கோணத்தின் உயரம் 30% அதிகரித்து மேலும் அடிப்பக்கம் 20% குறைந்தால் அந்த முக்கோணத்தின் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இந்த இடத்துல வந்து 2% வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 30%, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் ஏன்னு எடுத்துக்கலாம். அது வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளஸ் 30. நெக்ஸ்ட் 20% கம்மியாக இருக்குது. ஸோ பியோட வேல்யூ அப்போது -20. நம்மளோட ஃபார்முலா வந்து +or-a +or-b +or-ab/100. ஏபிக்கு பதிலாக XY கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா வந்து எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ பரப்பளவு அப்படின்னு கேட்டாலே மோஸ்ட்டாக என்னெல்லாம் ஷேப் கேட்பாங்க, முக்கோணம் கேட்பாங்க. முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 × base × height. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் செவ்வகம் கேட்பாங்க, லென்த் × breadth. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் வந்து ஏரியா ஃபார்முலா A² சொல்லாமா, இதை வந்து நீங்கள் A × Aன்னு எழுதலாம். ஏன்னா A × A தான் A². நெக்ஸ்ட்டு சர்க்கிளோட பரப்பளவு ஃபார்முலா வந்து πr². இதை வந்து நீங்கள் πr × rன்னு எழுதிக்கலாமா, r × r தான் r². இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் இருக்கிறத நீங்கள் வந்து பின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த 4 ஷேப்பில் ஏதாவது ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னொரு சைடு டிக்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா 2 சைடுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இல்லைனா 2 சைடுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கேட்டு பரப்பளவில் என்ன சேஞ்ச் ஆகும்னு கேட்டால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இங்கே +or-a இருக்குது. ஏன்றது வந்து +30 அப்போது 30. பின்றது -20 -20. இந்த இடத்துல +or- இருக்குது. இங்கே வந்து நம்ம A × B போடுறோம். A வந்து ப்ளஸ்ஸு, B வந்து மைனஸ். ப்ளஸ் × மைனஸ் என்னது மைனஸ் தான் நீங்கள் வந்து போடணும். ஸோ சுருக்குகளை பேசிக்ஸ் வந்து -× வந்து ப்ளஸ் × ப்ளஸ் வந்து ப்ளஸ், -+ வந்து மைனஸ், +× வந்து மைனஸ். இந்த இடத்துல வந்து +× இருக்கா, ஸோ வந்து மைனஸ் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு A × B. A வந்து 30, B வந்து 20 /100. இந்த 2 0, இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 30 - 20 வந்து 10 -3 × 2 வந்து 6. 10 - 6 வந்து நமக்கு 4ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4%. மேக்ஸிமம் இந்த 4 தான் கேட்பாங்க. இந்த 4ல் எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து பரப்பளவு ஃபார்முலா கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், ABC ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் வந்து 33,300. அவரவருடைய வருமானத்தில் இருந்து 80%, 85%, 75% செலவு செய்கின்றனர். மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9. பியோட ஊதியம் என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் வந்து பெருசாக இருந்தாலும் ஆன்சர் வந்து ரொம்ப சின்னது தான். ஒரு சின்ன லாஜிக், ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுட்டா இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ உங்களோட சேலரி வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இந்த இன்கமில் வந்து நீங்கள் 20% சேவ் பண்ண போகிறீங்க. 100 ரூபாயில் 20% என்னது 20 தான். அப்போ உங்களோட சேவிங்ஸ் என்னது 20 தான் உங்களோட சேவிங்ஸ். இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், 100ஓட 20% வேல்யூ தான் வந்து 20. இதில் இந்த 100 தான் வந்து உங்களோட இன்கம். இந்த 20% தான் வந்து சேவிங்ஸ் பர்சன்டேஜ். இந்த 20 தான் வந்து உங்களோட சேவிங்ஸ். ஸோ அப்போ இன்கம் ஈக்குவல் டு இந்த சேவிங் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வரும்போது கீழே வந்துருமா, இன்கம் ஈக்குவல் டு சேவிங் டிவைடட் பை சேவிங் பர்சன்டேஜ். சரிங்களா, இந்த கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலா மாதிரி மக படிக்காமல் எப்படி வந்ததுன்னு கற்றுக்கோங்க. ஸோ அப்போது நீங்கள் இன்கம் கண்டுபிடிக்கணும்னா சேவிங் டிவைடட் பை சேவிங் பர்சன்டேஜ் போட்டால் உங்களுக்கு வந்து இன்கம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ நீங்கள் ஏ மட்டும் எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன தெரியும், சேவிங் டிவைடட் பை சேவிங் பர்சன்டேஜ் தான் இன்கம். ஸோ அப்போ ஏவோட சேவிங் ரேஷியோ பாருங்கள் 7. ஸோ அப்போ ஏவோட சேவிங் பர்சன்டேஜ் என்னது 80% வந்து செலவு பண்ணிட்டாரு. அப்போ மீதி 20% தான் அவரோட சேவிங். பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்தாலே 1/100. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதலாம், 7 டிவைடட் பை 20, பர்சன்டேஜ்னால் 1/100. அப்படியே இந்த 100 வந்து மேலே வந்துடும். ஸோ 20 × 5 தான் வந்து 100. 7 × 5 வந்து 35. ஸோ நமக்கு இன்கம் ரேஷியோ கிடச்சிருச்சு. ஏவோட இன்கம் ரேஷியோ வந்து 35. இதே மாதிரி நெக்ஸ்ட் பி பாருங்கள்.
பியோட சேவிங் ரேஷியோ வந்து 6. ஸோ 85% வந்து செலவு பண்ணுறாரு, பேலன்ஸ் வந்து 15%. அப்போது 6 டிவைடட் பை 15 பர்சன்டேஜ்னு இருக்கிறனால 1/100 மேலே வந்துருமா. 5 இன்ட்டு 3 வந்து 15, 5 இன்ட்டு 20 வந்து 100, 3 இன்ட்டு 1 வந்து 3, 3 இன்ட்டு 2 வந்து 6, 20 இன்ட்டு 2 வந்து 40. நெக்ஸ்ட்டு சி எடுத்துக்கோங்க. சியோட சேவிங் ரேஷியோ வந்து 9. சி வந்து 75% செலவு பண்ணுறாரு, அப்போ பேலன்ஸ் வந்து 25% அவர் வந்து சேவ் பண்ணுறாரு. ஸோ 9 டிவைடட் பை 25 இன்ட்டு 100, 25 இன்ட்டு 4 வந்து 100, 9 இன்ட்டு 4 வந்து 36. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். நமக்கு வந்து இன்கம் ரேஷியோ இப்போ கிடச்சிருச்சு. A:2 B:2 C. ஏவோட இன்கம் ரேஷியோ 35, B வந்து 40, C வந்து 36. கொஷினில் டோட்டல் இன்கம் வந்து 33,300ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டோட்டல் ரேஷியோ வேல்யூ என்னது, 35 + 40 + 36 வந்து 111ன்னு வரும். ஸோ இந்த 111ஓட வேல்யூ தான் வந்து கொஷினில் 33300ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ என்னது 40, 40ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 111க்கும் 33,300க்கும் என்ன ரிலேஷன், 111 × 300 தான் 33,300. ஸோ இதே 300 இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த 40 கூட நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 40 × 300 வந்து 12,000. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 12,000, ஆப்ஷன் டி. சம் வந்து சின்ன சம் தான், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லாஜிக் தெரிஞ்சுட்டா இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அடுத்த கொஷின், ஓர் எண்ணானது அடுத்த எண்ணில் 80% ஆகும் மற்றும் 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656 எண்ணில் அவ்விரு எண்களை காண்க. ஸோ ஒரு நம்பரோட 80% தான் இன்னொரு நம்பர். அப்போது ஒரு நம்பர் வந்து 100 இருந்தால் இன்னொரு நம்பர் வந்து 80 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணலாமா ரெண்டு சைடும். 20 × 5 வந்து 100, 20 × 4 வந்து 80. ஸோ ஒரு நம்பர் வந்து 5x, இன்னொரு நம்பர் வந்து 4x. கொஷினில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி அதோட 4 மடங்கு தான் வந்து 656ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். அதாவது 4 மடங்கு வர்க்கங்களின், வர்க்கம்னா ஸ்கொயர், வர்க்கங்களின் கூடுதலானது 656. இப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு போயிடலாமா. 5x² + 4x² = 656 டிவைடட் பை 4. 2 × 2 வந்து 4, 2லேயே கேன்சல் பண்ணுங்கள். 2 × 3 வந்து 6, 2 × 2 வந்து 4, 8 வந்து 16. திரும்ப 2 × 1 வந்து 2, 2 × 6 வந்து 12, 2 × 4 வந்து 8. ஸோ 5x² வந்து 25x² ப்ளஸ் 4x² வந்து 16x² ஈக்குவல் டு 164. 25 + 16 வந்து 41, 41x² = 164. ஸோ x² = 164 டிவைடட் பை 41. 41ஓட 4 மடங்கு தான் வந்து 164. ஸோ அப்போ x² வேல்யூ வந்து உங்களுக்கு 4ன்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2னா 5x வந்து 5 × 2 10, 4x வந்து 4 × 2 8. ஸோ ஆன்சர் வந்து 8,10. இந்த சம் இந்த ஆப்ஷன்லேருந்தும் போடலாம், பட் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக எடுத்து டெஸ்ட் பண்ணணும், அது கொஞ்சம் டைம் ஆகும். அதை விட நீங்கள் இதுவே வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, 8இன் எத்தனை சதவீதம் 64. ஸோ 8ஓட எத்தனை சதவீதம், அந்த எத்தனை நமக்கு தெரியல, 64. ஸோ x% = 64/8. 8 × 8 வந்து 64. பர்சன்டேஜ்னா 1/100. ஸோ x/100 = 8. 100 ஈக்குவல் டு இந்த சைட் போயிடுச்சுன்னா இது கூட மல்டிபிள் ஆகுமா. ஸோ x = 8 × 100, 800. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 800%. நெக்ஸ்ட், ஓர் எண்ணின் 50% மற்றும் அதே எண்ணின் 85%த்தின் கூடுதல் 202.5 அந்த எண்ணின் 60% ஆனது. ஸோ ஒரு நம்பரோட 50%ம் அதே நம்பரோட 85%, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 202.5 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 50 + 85 வந்து 135. அப்போது 135%ஓட வேல்யூ தான் 202.5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரோட 60% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்களா. நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ ஒய்னு கொடுத்துட்டு இசட்டோட வேல்யூ கேட்கும் போது இசட் இன்ட்டு இந்த இசட்டை ஃபஸ்ட்டு எழுதிருங்க, y/xன்னு நீங்கள் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அப்போது இசட்டோட வேல்யூ வந்து இசட் இன்ட்டு y/x.
இந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக 60 இருக்கா, 60 இன்ட்டு 202.5 டிவைடட் பை 135. ஸோ இப்போ பாயிண்ட்லேருந்து வெளியே கொண்டு வரலாமா? மேலேயும் கீழேயும் நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் பாயிண்ட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் 10 கூட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 60 இன்ட்டு 2025 டிவைடட் பை 135 இன்ட்டு 10ன்னு வரும். இப்போ வந்து கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 2 வந்து 6, 3 இன்ட்டு 4 வந்து 12, பேலன்ஸ் வந்து 15 வருது. 3 இன்ட்டு 5 வந்து 15. அதுக்கடுத்து 9 இன்ட்டு 5 வந்து 45, 9 இன்ட்டு 2 வந்து 18, பேலன்ஸ் வந்து 22 வரும். திரும்ப 9 இன்ட்டு 2 வந்து 18, பேலன்ஸ் வந்து 45 வரும், 5. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 1 வந்து 5, 5 இன்ட்டு 4 வந்து 20, பேலன்ஸ் 25 வரும். 5 இன்ட்டு 5 வந்து 25. ஸோ 45 இன்ட்டு 2 வந்து நமக்கு 19 வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின். ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றார். ஸோ இந்த லைன் தான் வந்து நம்ம பாஸ் மார்க்னு வச்சுக்கலாம். ஏ அப்படின்றவர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 33% எடுத்திருக்காரு. ஸோ பாஸ் ஆகிறதுக்கு 15 மார்க் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து இன்னும் ஒரு 15 மார்க் இருந்தால் இவர் வந்து பாஸ் ஆகிருப்பார். நெக்ஸ்ட் பி என்பவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் 46% பெற்று தேர்ச்சி பெறும் மதிப்பெண்ணை விட 24 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார். நெக்ஸ்ட் பி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து 46% எடுத்துட்டாரு. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ் மார்க்கை விட 24 மார்க் அதிகமாக எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாஸ் மார்க். இதை விட வந்து 24 அதிகமாக எடுத்திருக்காரு. தேர்ச்சி பெறுவதற்கான தேவையான குறைந்தபட்ச சதவீதம். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ இந்த 46க்கும் இந்த 33 இந்த 2%க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 13%. ஸோ இந்த 13%ஓட வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கிற மார்க். இதுக்குள்ளே வந்து 24 + 15 இருக்கா, அதாவது 39 இருக்குது. ஸோ இதுதான் வந்து 13%. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ 13% வந்து 39னா 1% எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ 39 டிவைடட் பை இந்த 13 இந்த சைட் கீழே கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து 3ன்னு வந்துடும். ஸோ 1%ஓட மார்க் வந்து அப்போது 3. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏவோட மார்க் 33% ப்ளஸ் ஒரு 15, இதுதான் வந்து பாஸ் மார்க்கு. ஸோ இந்த 15 அப்படின்றது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 33 கூட அதை ஆட் பண்ணி அதுதான் பாஸ் பர்சன்டேஜ் நம்ம வந்து சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு வந்து 1% வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ 15 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள். இந்த 3க்கும் 15க்கும் என்ன ரிலேஷன்? 3யோட 5 மடங்கு தான் வந்து 15. அப்போ இந்த 1 கூட 5 மல்டிபிள் பண்ணால் 5% நமக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த 15 அப்படின்றது ஒன்றுமே இல்லை, 5%. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் என்னது? 33% வந்து ஏ ஸ்கோர் பண்ண மார்க்கு. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 15 மார்க்கு, அதாவது 5% கிடச்சா அவர் வந்து பாஸ் ஆகிருப்பார். ஸோ 33 + 5% வந்து 38%, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஓர் எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ ஒரிஜினல் நம்பர் எப்போவுமே 100% தான் இருக்கும். அதில் வந்து 30% கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 70%. 70%ஓட வேல்யூ வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் 100% என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் x = yன்னு கொடுத்துட்டு இசட்டோட வேல்யூ கேட்டால் z × y/xன்னு போடலாமா? அப்போ 100%ஓட வேல்யூ வந்து 100 × 100/70. 0 கேன்சல். ஸோ நமக்கு வந்து 1000/7ன்னு வருது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸு, இயற்பியல்னா ஃபிசிக்ஸு, உயிரியல்னா பயாலஜி. 5:7:8. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? ஸோ மேக்ஸ் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிசிக்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது, பயாலஜி வந்து 75% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த கொஷின் பேட்டர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இந்த மாதிரி மூணுமே வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்த ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிளாக நீங்கள் எப்படி போடலான்னா 100 பேஸாக வச்சுக்கோங்க, 100%. ஸோ இங்கே 40% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ மேக்ஸ் வந்து 100 + 40 140% இன்க்ரீஸ் ஆகுது.
ஆல்ரெடி மேக்ஸோட ரேஷியோ வந்து 5, அது கூட 140% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் டு ஃபிசிக்ஸோட ரேஷியோ 7, ஃபிசிக்ஸ் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 150%. இஸ் டு பயாலஜியோட ரேஷியோ 8, அது கூட 75% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 175. ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம், பட் வந்து நம்ம அப்படியே வந்து கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே 5 × 1 வந்து 5. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3 இடத்துலையும் ஒரே நம்பர் தான் கேன்சல் பண்ணணும். 5 × 30 தான் 150. 5 × 3 வந்து 15, 25 வருது 35. இப்போ இங்கே பாருங்கள், 7 × 1 வந்து 7, 7 × 2 வந்து 14, அப்போ 20 தான் 140, 7 × 5 வந்து 35. இப்போ 3 இடத்துலையும் வந்து 5 கேன்சல் ஆகுமா? 5 × 1 வந்து 5, 5 × 6 வந்து 30, 5 × 4 வந்து 20. இப்போ 3 இடத்துலையும் 2 கேன்சல் பண்ணுமா? 2 × 2 வந்து 4, 2 × 3 வந்து 6, 2 × 4 வந்து 8. ஸோ நமக்கு ரேஷியோ என்ன கிடச்சிருக்குன்னா 2:3:4ன்னு வந்திருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட நம்மளோட பார்ட் 5 வந்து முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இந்த பார்ட் 1 to 5 பார்த்தாலே உங்களுக்கு எல்லா மாடலும் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து மேக்ஸே வந்து ப்ராப்பராக ஆர்டராக, அதாவது நம்பர் சிஸ்டம்லேருந்து அப்படியே ஆர்டராக வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். வீடியோ வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ உடனே போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.